இன்றைக்கி மதியம் சாப்பாடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மாப்பிள்ளை சம்பா ரைஸு, வெள்ளை ரைஸ் இருந்தது, 1 டம்ளர் தான் இருந்தது. அப்புறம் சிவப்பு ரைஸு இப்போ தான் வாங்கியிருந்து பாக்கெட்டு பிரித்தேன். அதில் 1 டம்ளர் எடுத்து போட்டு மொத்தம் 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் வச்சு எடுத்தாச்சு. அப்பவும் தண்ணி வடிகஞ்சி கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அப்படியே மூடியிலே வச்சு வடித்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அது பலன்னு ஆயிடுச்சு. இது வெறும் பருப்பு குழம்பு தான். தக்காளி தான் போட்டேன். தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து விட்டேன். எந்த காயும் போடலை. வெறும் பருப்பு குழம்பு தான் வைக்கணுன்னே வச்சேன். காயெல்லாம் இருக்குது, கத்திரிக்காய், கேரட்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் சரி வெறும் பருப்பு குழம்பே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறும் பருப்பு குழம்பே வச்சாச்சு. அப்புறம் இது தொட்டுக்கிறதுக்கு சரி ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி ஒரு ஆம்லேட் இந்த பக்கம் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லாயிருக்கும். இதுக்கு மேட்ச் ஆகும். அப்புறம் ரசமும் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் குடம்புளி ரசம் வச்சேன். அது வச்சுட்டோமா ஒரு 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோமா நம்ம எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். இல்லை நைட்டில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னா கூட கொஞ்சம் ரைஸ் வச்சு இந்த வரகரிசிலாம் வச்சு கூட சாப்பிட்லாம். ரசத்துக்கு ரொம்ப சூட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நைட்டு நேரத்தில் ரசம் சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும். அதனால் எப்பவுமே ரசம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். காயெல்லாம் இதெல்லாம் இருக்குது தான், ஆனால் செய்யலை. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு காய் சாப்பிட்ணுன்னே தோணாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் சரி பருப்பு குழம்பு